வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொய்யா மரம் வந்து நான் ரொம்ப சின்னதாக வாங்கி வச்சுருந்தேன். அது தொட்டியில் இருக்கும்போதுமே ஒரு 1-2 காய் காய்ச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டேன்னா, நான் எடுத்து தரையில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட காய்ங்க, பிஞ்சு காய்னு நிறைய போட்டு மரமே சாஞ்சு விழுந்துருச்சு. லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இல்லையா, மரம் அப்படியே விழுந்துருச்சுன்னு. இப்போவுமே அதே ஸ்டேஜில் தாங்க இருக்குது. அப்படியே சாஞ்சு கீழே விழுகிற நிலமையில தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கொத்து கொத்தாக காய் போட்டிருக்குங்க. எந்த காயை தான் வெட்டி விடணும்னு தெரியல. எல்லாத்தையும் வெட்டி கீழே போட்டாலும் மனசே கேட்க மாட்டேங்குதுங்க. மரம் ஃபுல்லாக ஒரே கொய்யா பழமும் காயுமா இருக்குங்க. அதுலேயுமே இந்த காய் நமக்கு சின்னதாகவே வர மாட்டேங்குது. ஒன்றுமே ஒரு 1/2 கிலோ சைஸில் இருக்கிறதுனால நல்லா எவ்வளோ பெருசானாலும் காயாகவே இருக்குது. அதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பாருங்கள். நல்லா அதோட தூருக்கு அடியில் ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு காய்கறி வேஸ்ட்டு கழிவு மட்டும்தான் அதில் போட்டு வைக்கிறேன். அதுக்கே நம்மளுக்கு சூப்பராக ஈல்டு கொடுக்குதுங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக தரையில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டியில் வச்சாலுமே அடிக்கடி காய்கறி வேஸ்ட்டை ஒரு பாட்டிலில் வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி ஈல்டு கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் நர்சரியில் ஒரு சின்னதாக ஒரு அத்தி மரம் தான் வாங்கி வச்சேன். அத்திப்பழம் நர்சரியில் இருக்கும்போது தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு எடுத்து தோட்டத்தில் வச்சதுமே டெய்லி 2 பழம் கிடச்சிருதுங்க. இங்கே பாருங்கள், நேற்று தான் ஒரு 2 பழம் எடுத்து பாப்பா கொடுத்தேன். இன்றைக்கி மறுபடியும் தோட்டத்தில் பார்த்தா இன்றைக்கும் 2 பழம் இருக்குது. இதுவுமே அந்த தொட்டியில் வைக்கும்போது ரொம்பவே ஒரு 2-3 பழம் தான் கொடுத்துச்சு. இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ கிட்ட பழம் அதிலே இருக்கும் போலங்க. அத்தி பழத்தோட விலை உங்களுக்கே தெரியும் இல்லையா, எவ்வளோ ரேட்டு போடுவாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரியே இதோட பவரும் அதிகமாக தாங்க இருக்குது. எனக்கு லாஸ்ட் டைம் 6 பாயிண்ட் தான் இருந்துச்சு ஹீமோக்ளோபின். இப்போ பார்த்தோம்னா 11 பாயிண்ட் இருக்குங்க. நல்லாவே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அத்திப்பழம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எது வளர்க்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அத்திப்பழம் வைங்க. ரொம்ப சூப்பராக ஈல்டு கொடுக்கும். அதே மாதிரியே பார்த்துக்கோங்க, நான் இந்த பொங்கலுக்கு வச்ச கரும்பு கொஞ்சம் சின்னதாக தான் வச்சேன். அதில் என்னென்னா ஒரு 10-15 சேர்ந்து வருது கரும்பு. அதுக்கு காரணம் என்னமோ அதுவும் பாருங்கள். நான் தொட்டியில் எடுத்து அந்த வேஸ்ட் கழிவுகளை வச்சதுனால தான் அந்த மாதிரி வருது. சரி, ஒன்றில் நல்லா அந்த மாதிரி ஈல்டு கிடைக்கவுமே சரி நம்ம எல்லா தொட்டிலையுமே எல்லா மரத்துக்கடியிலையுமே ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டேங்க. வைக்க எல்லா மரமும் அசூர வளர்ச்சி தாங்க. காயும் பழமாக நியாயத்துக்கு வருதுங்க. அதுலேருந்து ஒரே ஒரு வெள்ளரி செடி அது அப்படி படர்ந்து கிடந்துச்சு. சரி, அதையும் சும்மா விடன்னு சொல்லிட்டு அதை பக்கத்தில் இருக்க மருதாணி மரத்து மேலே போட்டு விட்டேங்க. அழகாக மருதாணி மரம் ஃபுல்லாக வெள்ளரி இதாக கிடக்கு. அதுக்கப்புறம் இது பார்பிடாஸ் செடிங்க. அந்த லாஸ்ட் டைம் இந்த பழம் இருக்குன்னு காமிச்சேன் இல்லையா, இது நிறைய பெருசாக பெரிய மரமாக வந்துருச்சு. என்ன பண்ணனே தெரில. காரணம் என்னன்னு கேட்டால், இதில் தான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த தொட்டி வச்சு விட்ருந்தேன் அடியில், இந்த காய்கறி வேஸ்ட்டு தொட்டி. அப்புறம் தான் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியாவே தோணுச்சு, இந்த மாதிரி நம்ம உரம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சோம்னாலே நல்ல ஈல்டு எடுக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வச்சு விட்டேன். சூப்பராக அந்த மரம் பெருசாகிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வாழை நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் செடி வச்சு இந்த தார் போட்டிருக்கு. இது ஏதோ இந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரேர் வெரைட்டி இந்த பழம் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறவங்களாம் அப்படி சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் ஒரு தார் அழகாக போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது சின்ன செடியாக வாங்கி வச்சுருந்தேன் பாருங்க. இதை ஏற்கனவே ஒரு 4-5 பறிச்சாச்சு. இப்போ 2 பழம் கிடக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு ஒரு புதுசாக ஒரு வந்திருக்காங்கன்னா அவங்க மிளகு செடியும் அதுக்கப்புறம் கிரேப் செடியும் தான். அதுக்கப்புறம் இது ஃபேஷன் ஃப்ரூட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழம் தான். இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம், அது எப்படி ஈல்டு கொடுக்குது, எப்படி வளருதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு சின்ன இதுங்க, இவ்வளோ இடம் கிடந்தாலும் கால் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு செடிகளை ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு ஒரு ஐடியா பண்ணேன். என்னென்னா, இது செடியை பாருங்கள், அழகாக பெருசாக வந்துருச்சு பார்த்தீங்களா, பிச்சிப்பூ செடி. இதை நான் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு பைப் லைனில் தாங்க வச்சுருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பைப்பு கிடந்துச்சு. அந்த பைப்பில் மண் அள்ளி போட்டு கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு ஒரு சின்ன செடியை வச்சு விட்டேன். இப்போ பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டாங்கன்னு பாருங்கள். இதே நம்மளுக்கு நிறைய இடம் மிச்சமாகும். நான் நிறைய இது மாதிரி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அந்த பைப் லைனில் வைங்க, செடி சூப்பராக வருது. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிகளே இந்த செடி தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து கலர் சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அதெல்லாம் கலந்து சூப்பராக இருக்கும். அதுக்காகவே இந்த செடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் ஒரு இடத்துல போட்டாலே போதும். அதே போல் நிறையா நம்ம தோட்டத்தில் காய்கறிகள், பழங்கள், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான நிறைய காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் கிடக்குங்க. இன்னும் எல்லா செடிகளும் பற்றி பார்க்கணுன்னா வீடியோ எதுவுமே பத்தாது, அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி தோட்டம் வீடியோ போடும்போதெல்லாம் இடையில நிறையா டிப்ஸ் எல்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.